நீங்க இன்னைக்கு நரேந்திர மோடியை ஏற்றுக்கொண்டு அவுரங்கசீப்பை எதிர்க்கிறீர்கள். தான் வாழும் பொழுது அரச கஜனாவில் இருந்து ஒற்றை காசை எடுக்காம, அதை யாருக்குமே மாற்று கருத்து இல்ல, அவுரங்கசீப் எதிர்க்கிறவனுக்கு மாற்று கருத்து இல்ல. அந்த அவுரங்கசீப் தான் வாழும் பொழுது ஒற்றை காசை அரசு கஜனாவில் இருந்து எடுக்காதவர், தொப்பியை தைத்து தானே தனக்கான வருமானத்தை ஈட்டிக் கொண்டவர், குர்ஆனை தன்னுடைய கைகளால் பிரதிகளால் எழுதி தனக்கான வருமானத்தை ஈட்டிக் கொண்டவர், தன் தந்தை தவறிழைத்தாலும் அரசு கஜனாவில் இருந்து நீ உன்னுடைய மனைவிக்காக கட்டிடம் கட்டியது தவறு என்று சொல்லி அவனை சிறைப்படுத்திய நேர்மையாளன் அவுரங்கசீப். அவனுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைப்பது போலத்தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அடையாளங்களை அழிப்பதற்குத்தான் இந்த வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் என்பதை கொண்டு வந்திருக்கிறார்கள். படித்தால் தீட்டு, படிச்சா அவன் காதுல ஈயத்த காட்சி ஊத்து என்று சொல்லப்பட்ட எஸ்சி எஸ்டி மாணவர்கள் கூட சிறப்பான முறையிலே படித்து வந்து விட்டார்கள். இந்த முஸ்லிம் மாணவர்களின் படிப்பு படுகேவலமாக இந்தியாவில் இருக்கிறது. எனவே உடனடியாக முஸ்லிம் மாணவர்களுக்கான கல்வி உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்று சத்தார் கமிட்டி சொன்னது. வெட்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷமுள்ள அரசாக இருந்தால் முஸ்லிம்களின் கல்வி தரத்தை உயர்த்துவதற்கான வழியை காட்டு நரேந்திர மோடியின் அரசே. இந்த வக்ஃபு திருத்த சட்டம் என்பது வழக்கம் போல பாஜகவினுடைய டிவைட் அண்ட் ரூல் என்று சொல்லப்படக்கூடிய பிரித்தாளும் சூழ்ச்சிக்கு, அதாவது ஒரு திரைப்படத்தில் பார்த்த ஞாபகம், இது வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எதுவுமே இல்லை, அதே தான் அவனுக்கும் அப்படின்மா. இப்போ இது அமெண்ட்மென்ட் பில் வந்தால் மட்டும் அவங்க சொல்கிற மாதிரி முஸ்லீமுக்கும் எதுவும் கிடைக்க போகிறதில்ல, வேணா அவர்களுடைய முதலாளிகளுக்கு வேணா அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் அது பிரித்து தரப்படலாம். ஏன்னா இப்போ பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்னமோ எதுக்கு இது கடுமையாக வக்ஃபு அமெண்ட்மென்ட் பில்லுக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறோன்னா, இது வரைக்கும் வக்ஃபு சொத்துலேருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு அமௌண்ட் வந்துட்டு இருந்த மாதிரியும், அது இது அமெண்ட்மென்ட் பில் வந்தது பிறகு தடையாகி போச்சு, இனிமேல் வராது, அதனால தான் முஸ்லீம்கள்லாம் இப்படி கத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். இது வரைக்கும் பெருசாக ஒன்றத்தையும் அப்படி அனுபவிக்கலை இந்த முஸ்லீம் சமுதாயம், வெறும் உரிமைக்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இதற்குள் என்ன இருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்களை அவர்களுடைய அடையாளங்களை பறித்து அடிப்பார்கள், முஸ்லிம்களை அவர்களுடைய உரிமைகளை பறித்து அடிப்பார்கள். பதிலுக்கு ஐயோ எங்களை அடிக்கிறார்களே என்று அழுதால், பாத்தீங்களா இந்தியாவில் இந்த தேச விரோதிகள் எப்படி கதறாங்க பாத்தீங்களா, மோடி எவ்வளவு சூப்பர் முடிவெடுத்தார் பாத்தீங்களா என்று நம்மையே காட்டி ஓட்டை பெற நினைப்பார்கள். அதில் ஒரு உச்சமாகத்தான் எனக்கு முன்னர் பேசிய சகோதரர் ஒரு செய்தியை சொல்லி காட்டினார். அந்த மண்மடம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் போய் பாஜகவில் இணைகிறார்கள். வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் வந்ததற்கு பின்னால், வக்ஃப் அமெண்ட்மென்ட் வந்ததற்கு பின்னால ஒரு 50 பேர் எங்க சொத்தும் கேரளால வக்ஃப்ல இருக்குது, கிறிஸ்டின்ஸ், பாஜகவின் மாநில தலைவர் முன்னால போய் சேர்றாங்க. இது அப்பவே செய்தியாகிறது. பாத்தீங்களா, இந்துக்கள் மட்டும் பேசல, ஏன்னா இது எப்படி கொண்டு வரான் அப்படின்றது நம்ம உத்து கவனிக்கணும். இது எப்படி கொண்டு வரான்னா, பாராளுமன்றத்தில் தேஜஸ்வி சூர்யா பேசுகிறார், முஸ்லிம்களுக்கு பதில் தரும்படி பேசுகிறார், முஸ்லிம்களுடைய ஒரு சென்ட் இடம் கூட இந்துக்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறார். இது எப்படி கொண்டு வராங்கன்னா, நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, இந்துக்களுடைய நிலத்துக்கும் முஸ்லிம்களுடைய நிலத்துக்கும் ஏதோ போராட்டம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்றாங்க. இவன் என்ன பண்றான், இந்துக்களுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவர்களை பாருங்க, கிறிஸ்தவர்கள் 50 பேர் வந்து எங்க கட்சியில் சேர்றாங்க. உடனே சமீபத்தில் ஆர்கனைசர் பத்திரிகையிலே ஒரு ஆர்டிகல் வந்தது. ஆர்கனைசர் பத்திரிகையிலே ஆர்டிகல் போட்டு சொல்றான், கேத்தலிக் சர்ச்சுக்கும் வக்ஃபு போர்டுக்கும் ஒரு டிபேட் வைக்கலாம் அப்படிங்கிறான். ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர் பத்திரிகை, ஆர்எஸ்எஸ் அதிகாரப்பூர்வ பத்திரிகை. எந்த ஆர்எஸ்எஸ் அதிகாரப்பூர்வ பத்திரிகை என்று சொன்னால், சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் there is no Indian in this constitution. அரசமைப்பு சட்டம், புரட்சியாளர் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டத்தில் இந்தியா தன்மையே எதுவுமே இல்லை, அதனால இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தொடர்ந்து தன்னுடைய பத்திரிகையில் எழுதிய அந்த ஆர்கனைசர், அந்த ஆர்எஸ்எஸ். மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தொடர்ந்து எழுதிய அதே ஆர்கனைசர், அந்த ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் தன்னுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதுகிறது, கேத்தலிக் சர்ச் வெர்சஸ் வக்ஃப் போர்டு. அடுத்து வர்றான், யாருக்குன்னு அடுத்து வர்றான், நீ நினைக்கிற இந்துக்களுக்கு ஒன்று என்றால் முஸ்லிம்களை தான் அடிக்கிறாங்க, நம்மளாம் கத்தி அரவணை தூக்கிட்டு போவோம் என்று இந்துக்கள் நினைத்தால், முஸ்லிம்களை தான் அடிக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் நம்மளாம் போய் ஒரு 50 பேர் போய் பிஜேபி ஜாயின் பண்ணிடலாம் என்று நினைத்தால், அடுத்து அவன் சொல்றான் 7 கோடி ஹெக்டேர் சொத்துக்கள் கத்தோலிக்க சர்ச்சுகளுக்கு இருக்கிறது, ஆர்கனைசர் பத்திரிகை. அடுத்து நாங்க அங்க தான் வர்றோம், 7 கோடி
ஹெக்டேர் சொத்துக்கள் கத்தோலிக்க சர்ச்சுக்கு இருக்கிறது. அதனுடைய மொத்த மதிப்பு as of February 2021 ஆர்கனைசர் பத்திரிகையில் எழுதி காட்டுகிறான். பிப்ரவரி 2021 படி 15,5331 ஸ்கொயர் ஃபீட் கிலோமீட்டர்ஸ். அதனுடைய மொத்த மதிப்பு 17.29 கோடி ஏக்கர். அதை இப்போது எடுத்தால் டோட்டல் எஸ்டிமேஷன் ஆஃப் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் அரவுண்ட் 20,000 crores அப்படின்னு சொல்றான். உடனே எழுதிட்டான். இதுல கூத்து என்ன தெரியுமா? இதை உடனே ராகுல் காந்தி என்ன பண்றாரு, எடுத்து தன்னுடைய ட்விட்டர்ல போடுறாரு. பாத்தீங்களா, நான் சொன்னனே, இவனுங்க வேலையே இதுதான். முஸ்லீம் கூட கிறிஸ்டின் அமைதியா இருக்கிறீங்க, கிறிஸ்டின் கூட இந்துக்கள் அமைதியா இருக்கிறீங்க, இப்ப பிரச்சனையே அது கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த 5 நிமிடத்தில் ஆர்கனைசர் தன்னுடைய வெப்சைட் போர்ட்டல்ல இருந்து அந்த ஆர்டிகலை ரிமூவ் பண்றான், டெலீட் பண்றான். இப்ப போனீங்கன்னா இருக்காது. ஆனா அதுக்கு முன்னாடி நானும் சேவ் பண்ணி வச்சிட்டேன் அந்த ஆர்டிகலை, எப்படி எடுத்துருவான்னு தெரியும். இப்ப எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்தது. இந்துக்களுக்கும் அதுதான் அந்த கதை தான். என்னுடைய எனது அருமை இந்து சகோதரர்களுக்கும் அதுதான் கதை, கிறிஸ்தவர்களுக்கும் அந்த கதை தான். ஏதோ ஒரு பெரிய போராட்டம் நடந்துக்கு முன்னாடி அங்க ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்குது பாவம் சகோதரிகள்கிட்ட. ரொம்ப ஒரு முக்கியமான போராட்டம் நினைக்கிறேன். டீல போராட்டமா இல்ல என்னன்னு தெரியல. பல ஏக்கர் கணக்கான நிலம் போயின போராட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்படியே அமைதி காத்தீங்கன்னா நானும் சொன்ன நேரத்தில் முடிச்சிருவேன். எங்க விட்டேன்? இல்ல கதை கரெக்டாக கவனிச்சிட்டார் பாய். ஒரு ஊரிலே ஒரு இளவரசன் இருந்தானாம், மிஸ்சுவஸ் பிரின்ஸ். ஒரு சேட்டைக்கார இளவரசன் இருந்தானாம். அந்த சேட்டைக்கார இளவரசன் தான் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு தோட்டத்தில் எகிரி குதிச்சு மாங்காய் பறிக்க போனான். அந்த தோட்டத்துக்காரன் பிடிச்சிட்டான், இளவரசனையும் பிடிச்சிட்டான், கூட போன வேலைக்காரனையும் பிடிச்சிட்டான். இப்போ இளவரசனுக்கும் வேலைக்காரனுக்கும் ஒரே பதட்டமாக இருந்தது. ஐயோ என்னமோ செய்ய போகிறான். இளவரசன் ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. பிகாஸ் திஸ் இஸ் நியூ டு ஹிம். ஏன்னா இளவரசன் இல்லையா, ஒரே பதட்டமாக இருந்தான். அப்போ அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணான்னா 2 பேரும் நிற்க வச்சு, ஏண்டா தோட்டக்காரன் வேலைக்காரனை கேட்குறான். தோட்டக்காரன், ஏண்டா அவர் தான் இளவரசர், அவர் எவ்வளோ பெரிய ஆளு, அவர் தான் இளவரசர், அவர் எவ்வளோ பெரிய ஆளு, அவரை விடு, உனக்கு எங்கடா போச்சு புத்தி, நான் ஏன்னு ஒரு இருத்தூர் அறை விடுறான். விட்ட அறையில் தவார்னு கீழே விழுறான். அந்த வேலைக்காரன் கூட வந்தால வேலைக்காரன் அக்கம்பனிமெண்ட் வந்தால கிரைம் பார்ட்னர் அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்தாலும் பக்கத்தில் நிற்கிறாள் இளவரசன். அப்படியே யோசிக்கிறான், சரி சரி அவனை தான் அடிக்கிறாங்க. ஏன்னா முதல்ல நம்ம என்ன சொல்லிட்டான், அவன் நம்ம என்ன சொல்லிட்டான், இளவரசர் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டான். சரி எப்படியாவது அவனை அடிச்சுட்டு நம்மளை விட்டுருவான். திரும்ப இன்னொரு பக்கம் எந்திரிச்சோட லெஃப்ட் பக்கம் அடிக்கிறான். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் வந்தார் உனக்கு என்னடான்னு அடிச்சான். அடின்னு அடிச்சு அவன் எந்திரிக்க முடியாத மாதிரி அவனை படுத்து சாத்திட்டான். அவனை சாத்தி படுக்க வச்சுட்டு அப்பா இவன் யோசிக்கிறான், முடிஞ்சிருச்சு இப்போ நம்மளை விட்டுருவான் அப்படின்னு. அப்போ இளவரசன் பக்கம் திரும்பினானா, ஏண்டா அறிவு கெட்டவனே, அவன் தான் பாவம் கூலிக்கு வேலை செய்கிற வேலைக்காரன், நீ இளவரசன் தாண்டா, உனக்கு எங்கடா போச்சு அறிவுன்னு விட்டானா ஒரு அறை. இதற்கு பேர் தான் பிரித்தாளும் சூழ்ச்சி. அவன் முஸ்லீம் தானே, அவன் இடத்தை தானே அபகரிக்கிறாங்க என்று நீங்கள் நினைத்தால், அவன் கிறிஸ்டின் தானே, அவன் இடத்தை தானே அபகரிக்கிறாங்க என்று நீங்கள் நினைத்தால், வெறும் 2.5% அதை தாண்டி அம்பானியும் அதானியும் மட்டுமே பயன்பெறக்கூடிய அளவுக்கு இந்த தேசத்தை மாற்றுவதற்கான ஒற்றை முயற்சியில் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அனைத்து இந்து சகோதரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃபு சொத்துக்களுக்கான சட்டங்கள் திருத்தப்பட்டவுடன் ஏதோ முஸ்லிம்களுக்கு ஒரு பெரிய நிதி வந்துகிட்டு இருந்துச்சு மாசம் மாசம், இனிமே அந்த நிதி நின்றுவிடும் என்பதனால் முஸ்லிம்கள் போராடுகிறார்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். அல்லது முஸ்லிம்கள் தானே, இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போராடி இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய உணர்வை இழந்து விடுவார்கள் என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம். வரலாற்று பக்கங்களை நீங்கள் சமீபத்திய வரலாற்றை, even you can turn the history pages of the contemporary history, சமீபத்திய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்த்தால் கூட, என்னிடத்திலே ஒரு முஸ்லிம் அல்லாதவர் ஒரு நண்பர் கேட்டார், ஏங்க தினந்தோறும் குண்டு பொழியுது, தினந்தோறும் வெடி வெடிக்குது, அதை விட்டுட்டு தான் போய் வேற எங்கேயாவது இருந்துக்கலாம்ல ஒரு பாதுகாப்பான இடத்துல, எங்க இருந்து? கசாவிலே. எங்கள் ரத்தத்தோடும் எங்கள் உணர்வோடும் எங்கள் சுவாசத்தோடும் கலந்தது. மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், மன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீத். உன்னுடைய உரிமைக்காக நீ போராடி களத்திலே இறந்து விடு, உனக்கு ஷஹாதத்தை தருகிறேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த ஷஹாதத்தின் வேட்கையை உள்ளுக்குள் இறக்கிய மக்கள் இந்த மக்கள். அந்த உணர்வு இந்த மக்களின் உள்ளங்களிலே கடைசி ரத்தம் சொட்டு இருக்கும் வரை, அந்த உணர்வு எங்களுடைய உள்ளங்களிலே ஓடிக்கொண்டு இருக்கும் வரை, இதை கற்றுத்தந்த அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தைகளை நாங்கள் தினந்தோறும் படிக்கும் வரை எங்களுடைய உரிமைக்கான போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். வெளிப்படையாக பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துக்கான பிரச்சனை, ஒரு லா எக்ஸ்பர்ட்டை தானே நீக்கிறாங்க. ஒரு முஸ்லிமை நீக்கிட்டு
ஒரு முஸ்லீம் அல்லாதவர் பட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ உள்ள அமெண்ட்மெண்ட் படி. இப்ப நான் கேட்கிறேன், ஒரு நீதிபதியை நீங்கள் முஸ்லீம் நீதிபதியாக பார்க்கிறீர்கள், யாருடைய தப்பு அது? ஒரு லா எக்ஸ்பர்ட், அவன் முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட், அதனால அவன் முஸ்லீமுக்கு சாதகமா தான் பேசுவான், அதனால முஸ்லீம் அல்லாதவனை போடுங்கிறீங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவன் முஸ்லீம்ங்கிறதுனால அவன் மதத்துக்கு சாதகமா வக்ஃப் போர்டுல எழுதுவான்னு சொல்ல வரீங்க. இந்த அநியாயத்தை தானே கேட்கிறோம், இந்த அநீதியை தானே தட்டி கேட்கிறோம். Every single citizen of India has got the right to profess, practice, propagate his own religion. அரசமைப்பு சட்டம், it has been enshrined in the constitution as article. ஒவ்வொரு இந்தியாவின் குடிமகனுக்கும் அவன் ஏற்ற மார்க்கத்தை, அவனுக்கு பிடித்த மார்க்கத்தை to profess, to practice, to propagate, அவன் பிடித்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் அதை பிரச்சாரம் செய்வதற்கும் அனுமதி தரப்பட்ட அற்புதமான புரட்சியாளர் அம்பேத்கரால் செதுக்கப்பட்ட அற்புதமான இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் இந்த உரிமையை தருகிறது. இவன் சொல்கிறான், அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வந்து சொல்றான், ஒருத்த முஸ்லீம் ஆயிட்டான், அவனுக்கு தொழுவது எப்படி ஒரு நன்மையான காரியமோ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன் போராடுறோம்? எங்களுக்கு எந்த வகையிலும் மாச வருமானம் போயிடுச்சுன்றதுக்காக போராடல, இது இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது என்பதற்காக போராடுகிறோம். 13 law experts have gone to the court. இந்தியாவின் தலை சிறந்த, இதுவரை 13க்கும் மேற்பட்ட தலை சிறந்த வித்தகர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக, அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டி இருக்கிறார்கள். நடக்காதுன்னு நினைச்சீங்களா? நடக்காதுன்னு நினைச்சீங்களா? உங்களுக்கு எல்லாம், மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் அவர்களுக்கு கூஜா தூக்கக்கூடியவர்களுக்கும் ஒன்றை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சமீபத்தில் ஃபார்ம் லாஸ் 3 விவசாய சட்டங்களை கொண்டு வந்தார்கள். நீங்களாம் மறந்திருக்க மாட்டீங்க. 3 விவசாய சட்டங்களை மோடியின் அரசு கொண்டு வந்தது. அப்படி கொண்டு வந்த போது அதை எதிர்த்து விவசாயிகள் களத்திலே இறங்கினார்கள். முதலில் மோடி சொன்னார், they have been funded by காலிஸ்தானி டெரரிஸ்ட் என்று சொன்னார். முதல்ல போராட்டம்னாலே சொல்ற வார்த்தை தானே, அவங்களுக்கு உதவி பண்றது காலிஸ்தானி தீவிரவாதிகள் அப்படின்னார். அதன் பிறகு அவர்கள் எல்லாம் பாகிஸ்தானின் மூலமாக உதவி பெறுகிறார்கள் என்று சொன்னார். கடைசியாக போராட்டம் உக்கிரம் பெற்றது. அதுக்கு பின்னால் என்ன நடந்துச்சு? உச்ச நீதிமன்றம் தலையிட்டது. பாராளுமன்றத்திலே சட்டமாக இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை மக்கள் போராட்டத்தின் விளைவாக உச்சநீதிமன்றம் தானாக முன்வந்து இயற்றப்பட்ட சட்டத்தை தற்காலிகமாகவாவது நிறுத்தி வையுங்கள் என்றார்கள். தற்காலிகமாக நிறுத்தி வையுங்கள் என்று சொன்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பை தாண்டி இந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியல, அந்த 3 சட்டங்களையும் நான் திரும்ப வாங்கிக் கொள்கிறேன் என்று மக்கள் போராட்டம் நரேந்திர மோடியை பின்னங்கால் பிடரில் அடிக்க ஓட வைத்தது. அதே போன்ற ஒரு மக்கள் போராட்டத்தை இந்த முஸ்லிம் சமூகம் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு எதிராக எடுத்துச் செல்லும். முடியாதா? சிஏஏ மட்டும் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நம்முடைய போராட்டத்தின் விளைவாக, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய போராட்டத்தின் விளைவாக, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணூட்ட கூடாதுன்னு என்பிஆர் என்ஆர்சி நடைமுறைப்படுத்தாம சிஏஏ மட்டும் பண்ணிட்டு எங்க முஸ்லிமுக்கு பாதிப்பு, எங்க முஸ்லிம் பாதிப்புங்கிறான். அவன் நோக்கம் வந்து ரெஜிஸ்ட்ரி எடுத்துட்டு அதுல முஸ்லிம்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஏஏல சிட்டிசன்ஷிப் தரும்போது முஸ்லிம்களுக்கு கிடைக்க முடியாது. இப்போ என்ன பண்ற? சிஏஏ மட்டும் அமல்படுத்தி வச்சிருக்கான், என்ஆர்சியோட ரெஜிஸ்ட்ரி எடுக்கல. நீ எடுக்கல இல்ல, எங்கள் நெஞ்சுகளை உங்கள் பீராங்கி துப்பாக்கிகளுக்கு, ரவைகளுக்கு எங்களுடைய நெஞ்சுகளை கேடயமாக காட்டி இந்த இந்தியாவில் எங்களுடைய குடியுரிமையை நாங்கள் நிரூபித்து காட்டி இருக்கிறோம். ஒரு பின்னால வாங்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னார் அமித்ஷா. மறந்திருக்க முடியாது பாராளுமன்றத்திலே. அப்படின்னா இந்த சட்டம் ஒரு குறிப்பிட்ட, அப்போ அடுத்த பாயிண்ட் வர்றான். என்ன சொல்றான்னா, ஒரு முஸ்லீம் எப்படி முஸ்லீம் ஆன உடனே அவன் தொழுகிறது அவனுக்கு சவாபோ, நன்மையான காரியமோ, ஏன்னா முஸ்லீம் அல்லாதவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அவன் தொழுவது எப்படி அவனுக்கு ஒரு தர்ம காரியமோ, அவன் நோய் வைக்கிறது எப்படி தர்ம காரியமோ, அது மாதிரி அவன் தான தர்மம் செய்யறது ஒரு தர்ம காரியம். இவன் என்ன சொல்றான்? அவன் மதத்துக்குள்ள பூந்து நீ முஸ்லீம் ஆயிட்டியா, உடனே எல்லாம் நீ வந்து உன்கிட்ட இருக்கிற சொத்தை வந்து தர்மம் பண்ண முடியாது. நீ 5 வருஷம் பிராக்டிசிங் முஸ்லீமா இருந்து தான் தர்மம் செய்யணும். எப்படி இது? டைரக்ட் வார் that has been waged against constitutional rights. அரசமைப்பு சட்டத்தின் மூலமாக நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போர் இது. ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தனக்கு பிடித்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவும் நடைமுறைப்படுத்தவும் பிரச்சாரம் செய்யவும் அனுமதி தரப்பட்டிருக்கக்கூடிய வேளையில் நாம முஸ்லீம் மதத்தை ஏற்றுக்கிட்டேன், உடனே அதை நான் நடைமுறைப்படுத்தணும், எனக்கு ஆசையா இருக்கு, என்கிட்ட ஒரு 100 ஏக்கர் சொத்து இருக்கு, அதை நான் இப்ப தர முடியுமான்னா ஆஃப்டர் வக்ஃப் அமெண்ட்மெண்ட் பில் தர முடியாது. ஏன்னா 5 வருஷம் நீங்க முஸ்லீமா இருந்துட்டு தான் தர முடியும்னா எப்படி இது? ஒரு லா எக்ஸ்பர்ட்டை பாக்குறீங்க, அவன் முஸ்லீம் லா எக்ஸ்பர்ட், அவன் முஸ்லீம்களுக்கு சாதகமா தான் சொல்லுவான். அவனை மாத்தினா இது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது இல்லையா? பொழுதனைக்கு வந்து கோயில் சொத்து எப்படி உள்ள வந்துச்சு, இந்த சொத்து எப்படி உள்ள வந்துச்சு, அது 1-2 இடத்துல எக்ஸம்ஷன் ப்ராப்ளம்ஸ், அது கூட பேசலாம், டிபேட் பண்ணலாம். நாங்கள் எதிர்த்துக் கொண்டிருப்பது இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது.
இது இந்திய தேசத்தின் பன்முகத்தன்மையை குலைக்கக்கூடியது. அதை விட பெரிய ஹைலைட்டான காமெடி என்னன்னா முஸ்லிம் பெண்களுக்கு ஒரு உரிமை தரானுங்களா. அப்பா, அதில் ஒருத்தர் அப்படிதான் டிபேட்டில் பேசும்போது சொன்னான், இது முஸ்லீம் பெண்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்ததே இல்லை. கூமுட்டைங்களா, நீங்களா சட்டத்தை படிச்சுட்டு வரீங்களா? இதற்கு முன்னாலே சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் ரெண்டு பெண்கள் இருக்கலாம், ஸ்டேட் வக்ஃப் கவுன்சில் 2 பெண்கள் இருக்கலாம், இப்போதும் 2 பெண்கள் இருக்கலாம். அதே மாதிரி ஸ்டேட் வக்ஃப் கவுன்சில் இப்போ இருக்கிறாங்க. நான் இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே யார் இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போன்றான் அவன். அப்புறம் அந்த பேரையும் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அவனுக்கு பாவம் வாதம் இல்லை அதுக்கப்புறம். ஆனால் நீங்கள் யார்? முஸ்லிம் பெண்களுக்காக கரிசனம் காட்டுகிறீர்களா? மக்களே, இதைத்தான் இவர்கள் நியாயப்படுத்துகிறார்கள். முஸ்லிம் பெண்களுக்கு நாங்க பிரதிநிதித்துவம் தந்தோம்னா இது இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன், மோடியின் ஆட்சியில் ஜஸ்டிஸ் நாகரத்னா சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் சொன்ன வார்த்தை, இட் இஸ் a fraud play in this court from the Gujarat government. உச்சநீதிமன்ற நீதிபதி ஜஸ்டிஸ் நாகரத்னா சொன்னது என்ன? எதுக்கு fraud play? எதை fraud playன்னு சொன்னாங்க? ஒரு 10 அயோக்கியர்களை, ஒரு முஸ்லிம் பெண்ணை, பில்கிஸ் பானு என்கின்ற ஒரு முஸ்லிம் பெண்ணை கொடூரமாக கற்பழித்து அவளுடைய பச்சிலம் குழந்தை 3 வயது பிள்ளை சாலியா என்கின்ற பிள்ளையை அப்படியே கண்ணுக்கு முன்னால அடிச்சு போட்டு அவருடைய புருஷன் ஒவ்வொரு முறையும் சொல்றாரு, ஒரு பேட்டியிலையும், என் முன்னாடி பதறி போய் எந்திரிக்கிறா, சாலியா சாலியான்னு பதறி போய் எந்திரிக்கிறா. காரணம், அவருடைய கண்ணுக்கு முன்னாலே அவரை கொன்றார்கள். அவருடைய தந்தையை, தாயை, அவர் வீட்டு ஆண்களை அனைவரையும் முட்டி போட வைத்துக் கொண்டு, அவர் வீட்டு பெண்கள் அனைவரையும் கற்பழித்து கொடூரமாக வன்புணர்வு செய்து கொண்டு, அந்த இறந்த உடலின் மீது உப்பை போட்டு அது சீக்கிரமா டீகம்பாஸ் ஆகணும்னு என்னமோ நினைச்சிருக்கான். உப்பு போட்டு ஆகாது, ஆனா இவன் போட்டிருக்கான் உப்பு போட்டு டீகம்போஸ் பண்ணி அந்த தலைகளை வெட்டி அதனுடைய செருப்புகளை எல்லாம் தூக்கிட்டு போய் மறைத்து வச்சாங்கிறதுக்காக, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டேம்பரிங் ஆஃப் எவிடன்சஸ், இதெல்லாம் மறைச்சிட்டு அந்த பெண் ரத்தத்தோடு படிந்திருந்த காயத்தோடு நரேந்திர மோடி தான். ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் எடுத்தான் பாருங்க, இப்போ ஒரு படம் வந்துச்சு எம்புரான், பாபு பஜ்ரங்கி, டேல்கார சொல்றான் பாருங்க, எப்படி கொன்னோம் முஸ்லிம் பெண்களை, எப்படி கொன்னோம். நீங்களா இந்த முஸ்லிம் பெண்களுக்கு விடுதலையை பற்றி பேசுகிறீர்கள்? முஸ்லிம் அல்லாத நண்பர்களே, அருமை இந்து சகோதரர்களே, இந்த நியாயத்தை கேளுங்கள். இவர்களா முஸ்லிம் பெண்களுக்கு நீதியை பற்றி பேசுகிறார்கள்? இந்த அயோக்கியர்களா எங்களுக்கு முஸ்லிம் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசுகிறார்கள்? அந்த நீதிபதி மும்பையில் அந்த அம்மா போய் கேம்ப்ல எப்படியோ தப்பிச்சு போது லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்க ஒருத்தர் இருக்கிறான், பல்ராம் அவன் பேரு, எனக்கு சரியா நினைவில்லை, இஃப் ஐ எம் ரைட். அவன் சொல்றான், எல்லா சப்ஜெக்டும் எழுதிக்கிறான், அப்படியா இப்படியாச்சா 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 எல்லாத்தையும் எழுதிக்கிறான். எழுதிட்டு அக்யூஸ்டுங்க பேரை அவங்க மென்ஷன் பண்றாங்க, நேம்ட் அக்யூஸ்ட் எல்லாருமே யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கற்பழிப்பின் போது, அந்த கொடூர கொலையின் போது அவங்க பேரை சொல்லி கெஞ்சுறாங்க, சாச்சா மாமா என்ன விட்டுருங்கன்னு. அயோக்கியர்களே, சிறிதளவு ஈரம் வேண்டாம். வரலாற்றில் ரத்தக்கரையால் இந்த வரலாற்றை எழுதி இருக்கிற, முஸ்லிம் பெண்களுடைய ரத்தக்கரையால் இந்த வரலாற்றை எழுதி இருக்கிற அயோக்கியர்களே, நீங்களா முஸ்லிம் பெண்களுக்கு பிரதிநிதித்துவத்தை பற்றி பேசுகிறீர்கள்? அவர் பேரை சொல்லி கெஞ்சிரா, மாமா விட்டுருங்க, சாச்சா விட்டுருங்கன்னு. அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவ பேரை சொல்றா, சோமாபாய் அவன் பேர், அந்த போலீஸ்காரன் பேர். அந்த போலீஸ்காரன் போய் சோமாபாய்கிட்ட சொல்றா, எழுதுங்க அப்படின்னு. அவன் எல்லாத்தையும் எழுதிட்டு பேரை மட்டும் எழுதலை. அதோட அவன் மறுநாள் வந்து கேம்புக்கு போயிடுறான், ரைட் ஹிட் கேம்புக்கு போயிடுறான். கேம்ப்ல போன உடனே கலெக்டர் வராரு. கலெக்டர் வந்து என்னமாச்சு, இந்த மாதிரி திரும்ப சொல்லுங்கிறார். கலெக்டர் வந்து 2வது நாள் சொல்றாரு, 3வது நாள் போய் திரும்ப சொல்லுது அந்த அம்மா, யார் யாரெல்லாம் என்ன வன்புணர்வு பண்ணி என் குடும்பத்தை கொன்னான். திரும்பவும் அதே மாதிரி எழுதுறாங்க, பேரை எழுதலை. ஒரு எஃப்ஐஆர்ல நேரடி ஐ விட்னஸ் பாதிக்கப்பட்ட விக்டிம் சொல்லி கூட பேரை எழுதாத அயோக்கியர்கள், முஸ்லிம்களை குறிவைத்து தாக்கக்கூடிய அயோக்கியர்கள், முஸ்லிம்களுடைய சொத்துக்களை குறிவைத்து தாக்கக்கூடிய அயோக்கியர்கள். அப்ப என்ன பண்றா, பேரை சொல்லி கூட எழுதலை. அதுக்கப்புறம் அந்த அம்மா இந்த ரயட்லாம் முடிஞ்சதற்கு பின்னால கஷ்டப்பட்டு உச்சநீதிமன்றத்தை நாடுகிறது. என்ஜிஓக்களின் உதவியை கொண்டு உச்சநீதிமன்றத்தை நாடுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு போய் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்கிறது. அந்த நேரம் பாஜகவின் ஆட்சி முடிந்து மத்தியில் 2006 2004 காங்கிரஸ் ஆட்சி வருது. 2006 வாக்கில் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுது. குஜராத்தில் வழக்கு நடந்தால் நீதமாக நடக்காது என்று சொல்லி வழக்கை மகாராஷ்டிரா சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றுகிறார்கள். எவ்வளவு பெரிய கொடூரம்! இப்போ உன் ஸ்டேட்ல நடந்தாலே அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்காது. ஒரு முஸ்லிம் பெண்ணுக்கு மக்கள் தான் புரியணும். இங்கே பாதுகாப்புக்கு வந்திருக்கக்கூடிய பல பெண் காவலர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உளவுத்துறை அதிகாரிகள் இந்த செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும். இவர்களா எங்களுக்கு இரக்கம் காட்டுகிறார்கள்.
இந்த மண்ணில் மனித குலத்திற்கு எதிரான ஒரு அரக்க சக்தி இருக்குமே ஆனால் அது பாரதிய ஜனதா கட்சி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இவ்வளவு மோசமா செஞ்சுட்டு, ஆனா அதுல மகாராஷ்டிரா நீதிபதி, சிபிஐ சிறப்பு நீதிபதி சொல்றாரு, இந்த பொண்ணு அந்த ரத்தம் காய்ந்த துணியோடு எந்திரிச்சு வந்தபோது அப்படியே ஃபுல்லா ரத்தம் அந்தமா நிலக்குத்தி படுத்துருச்சு, செத்துருச்சு நினைச்சு விட்டு போயிட்டான். வேற ஒன்றும் இல்லை, செத்துருச்சு நினைச்சிட்டான், நினைச்சு விட்டு போயிட்டான். அது எந்திரிச்சு வரும்போது அந்த பொம்பளை, அந்த பல்கிஸ் பானு வந்து மேலே வந்துருச்சு, ரோடு வரைக்கும் வந்துருச்சு. அந்த ரோட்ல இருந்து காட்டு வழியா லிம்கேடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனது ஒரு இந்து பழங்குடியின பெண், ஒரு இந்து பெண், ஒரு இந்து பழங்குடியின பெண். அதை நீதிபதி சொல்லி காட்டுகிறார். என்னதான் இவர்கள் கற்பழித்து கொடூரமாக அந்த குடும்பத்தையே கொலை செய்திருந்தாலும் அந்த பெண்ணையும் அழைத்து வந்தது ஒரு இந்து பெண். இங்குதான் இந்தியா வாழ்கிறது என்று சொன்னார் அந்த சிபிஐயின் சிறப்பு நீதிபதி சொல்லி காட்டினார். அந்த இந்தியாவைத்தான் வெட்டி கொலை செய்ய வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். பொழுதன்னைக்கு இதே பஞ்சாயத்து, எப்ப பார்த்தாலும் மதம் மதம் மதம், இதே பிரச்சனை. போறேன் அப்போ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விசாரிக்கிறது, கொண்டு போறான். the bodies were exhumed, புதைக்கப்பட்ட உடல்களை திரும்ப தோண்டி எடுக்கப்பட்டது. அரசு மருத்துவர்கள் நிற்கிறான், போலீஸ் காவல்துறை அதிகாரி நிற்கிறான். அவர்களுக்கு முன்னால் வழக்கு சிபிஐ வழக்காக மாறுகிறது. தோண்டப்பட்ட புதைக்கப்பட்ட உடல்கள் எல்லாம் திரும்பி எடுக்கப்படுகிறது. எந்த உடம்புலையுமே தலை இல்ல. தலை இல்லாம புதைச்சி அதை ரெக்கார்ட் பண்ணியா? ரெக்கார்ட் பண்ணல. வழக்கு உக்கிரத்தை அடைகிறது. 20 பேரை நீதிமன்றம் தண்டிக்கிறது. 20 பேரை நீதிமன்றம் தண்டிக்கிறது. அதில் 12 பேர் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள், கொலை செய்தவர்கள், கற்பழிப்பு செய்தவர்கள். மிச்சம் 8 பேர் யாரு? மிச்சம் 8 பேர் யாரு? நரேந்திர மோடியின் அரசின் காவல்துறை அதிகாரிகளும் அரசு மருத்துவர்களும். 20 பேர் தண்டிக்கப்பட்டார்கள். அதில் 8 பேர் மோடி அரசின் காவல்துறை அதிகாரிகளும் மருத்துவர்களும். இந்த 12 பேரைத்தான் ஆசாதிக்கு அமிர்த் மகோத்சவ் என்று சொல்லி 75 ஆண்டு கால சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம், நாரி சக்தி, பெண்களுக்கான சக்தியை நான் உறுதி செய்கிறேன் என்று சொல்லி அதே நாளில் சிபிஐ வழக்கிலே கன்சென்சஸ் வாங்கி, ஹோம் மினிஸ்ட்ரியின் கன்சென்சை வாங்கி இதே குற்றவாளிகளை, கொடூர குற்றவாளிகளை விடுதலை செய்ததற்கு பின்னால் மீண்டும் அந்த ஒரு தன்னந்தனி முஸ்லிம் பெண் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடினார். அப்போதுதான் ஜஸ்டிஸ் நாகரத்னா சொன்னார், இட் இஸ் a fraud play in this court. இந்த அயோக்கியர்களை எப்படி விடுதலை செய்தீர்கள்? சிபிஐ வழக்கிலே எப்படி நீங்களே 10 பேர் கொண்ட ரிவிஷன் கமிஷனை அமைத்தீர்கள்? இந்த விடுதலையை நான் ரத்து செய்கிறேன், இந்த நாய்களை மீண்டும் சிறையில் அடையுங்கள் என்று சொன்னார். அப்படித்தான் அந்த பெண்ணுக்கான உரிமை நிலைநாட்டப்பட்டது இந்த நாட்டிலே. நீங்க வந்து முஸ்லிம் பெண்ணுடைய உரிமைக்காக பேசுறீங்களா? மக்களே புரிந்து கொள்ளுங்கள். அதை விட ஒரு உச்சபட்ச காமெடி ஒன்று பண்றான். ஒரு பக்கம் 8 லட்சங்கிறான், இன்னொரு பக்கம் 37 லட்சம் ஏக்கருங்கிறான். ரைட், இருந்துட்டு போட்டோம். நீ சொல்ல போகும்போது தான் தெரியுது என்ன செய்யறான். கம்ப்யூட்டரைஸ் பண்ண போறானா எல்லாத்தையுமே, எல்லா சொத்தையும் முஸ்லிம்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்குது? கபில் சிபல் ராஜ்யசபாவில் பேசினார். வெறும் தமிழ்நாட்டில் இருக்கும், ஆந்திராவில் இருக்கும், கேரளாவில் இருக்கும் கோவில் சொத்துக்களின் எண்ணிக்கை மட்டுமே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்தின் எண்ணிக்கையை விட அதிகம். அதை முறைப்படுத்தி இருக்கீங்க, இது முறைப்படுத்தல, அவ்வளவுதான். அப்ப அவன் சொல்றான், கம்ப்யூட்டரைஸ் பண்றான், டிஜிட்டல் பண்றான், டக்கு டக்குன்னு தட்டி வந்துருமா எல்லாம். அதான் மெயின் வக்ஃப் போர்டு அமெண்ட்மென்ட் பில்ல மெயினா சொல்றது என்னன்னா, நாங்க கம்ப்யூட்டரைஸ் பண்ணி எல்லா சொத்தையும் கொண்டு வந்துருவோம். கேரளாவிலே மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டது. அந்த நிலச்சரிவு ஏற்பட்டதற்கு பின்னால் பாராளுமன்றத்தில் எழுந்து கேட்டார்கள், நிலச்சரிவில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை, பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை டேட்டா இந்த கவர்மெண்ட் கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பாஜக அரசினுடைய ஒன்றிய அமைச்சர் எழுந்து சொல்கிறார், இது வரைக்கும் லேண்ட்ஸ்லைடில் இறந்தவங்களுடைய எண்ணிக்கையோ, இந்த நேச்சுரல் கேலமிட்டிஸ், இயற்கை சீற்றங்களில் இறந்தவர்களுடைய பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை இந்த அரசிடம் இல்லை. நோ டேட்டா, நோ டேட்டா அலையன்ஸ் சொல்லுவாங்க என்டிஏனா. இறந்தவருடைய எண்ணிக்கை எங்களிடத்திலே இல்லை, பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை எங்களிடத்திலே இல்லை. சரி, இதுவரைக்கும் மெடிக்கல் இன்டர்ன்ஸ், ஹாஸ்பிட்டல்ல மெடிக்கல் இன்டர்ன்ஸா போறவர்கள் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், பாலியல் தொல்லைக்கு உள்ளாகிறார்கள். அதனால் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்கிற தகவல் இந்த அரசியலத்தில் இருக்கிறதா என்றால் இல்லை. இதெல்லாம் சொற்பமான எண்ணிக்கை. இது இல்ல. கல்விக்கூடங்களிலே எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய அட்ராசிட்டி சம்பந்தமான இந்த அரசிடம் தகவல் இருக்கிறதா என்றால் இல்லை. அதை விடுங்க, இந்த கொரோனாவில் இதுவரை எத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல் இந்த அரசிடம், அதிகாரப்பூர்வ தகவல் இந்த அரசிடம் இருக்கிறதா என்றால் இல்லை. அதை விடுங்க, டிமானிடைசேஷன் டைம்ல பண மதிப்பிழப்பீட்டின் போது எத்தனை பேர் இறந்து போனார்கள் வங்கிவாசலில் நின்று, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டார்கள் என்கின்ற தகவல் இந்த அரசிடம் இருக்கிறதா என்றால் இல்லை. அதை விடுங்க,
ஃபார்மர்ஸ் ப்ராட்டஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய 700 விவசாயிகளுக்கு மேல் இறந்து போனார்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த 700 விவசாயிகள் இறந்து போன விவசாய போராட்டத்தில் எத்தனை விவசாயிகள் இறந்து போனார்கள் என்கின்ற தகவல் இந்த அரசிடம் இருக்கிறதா என்றால் இல்லை. இவன் சொல்றா கோடிக்கணக்கான ஏக்கர் சொத்தெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிடுவானா, ஒரு தட்டில் வந்துருமா. இதை நம்புற யார் முட்டாளு? பேசிட்டு இருக்கான் பாருங்க. வந்துருச்சு வந்துருச்சு டேய், இது வரைக்கும் அந்த வக்பு சொத்தை வச்சு எங்களுக்கே எதுவும் வரலடா, நீ ஏன்டா கனவு கண்டுகிட்டு இருக்கிற? சொல்றான் வந்துருச்சு வக்பு சொத்து வந்துருச்சு. இனிமே சச்சார் கமிட்டியின் அறிக்கையிலே சொல்லப்பட்டது உண்மை. உண்மை சச்சார் கமிட்டியின் அறிக்கை சொன்னது வக்பு சொத்துக்களை முறைப்படுத்த வேண்டும். நாங்களும் வேணாம்னு சொல்லலையே, அதுக்காக எங்க கையில் உரிமையா பறிக்க சொல்றாங்க. வக்பு சொத்துக்களின் உரிமையை, வக்பு சொத்துக்களை முறைப்படுத்த வேண்டும். அப்படி முறைப்படுத்தினால் ஒரு ஆண்டுக்கு 10,000 கோடி வரை லாபத்தை அரசால் ஈட்ட முடியும். வாஸ்தவம் தான், உண்மைதான். முறைப்படுத்துங்க. எத்தனையோ முஸ்லிம் பெயர் வாங்கி அயோக்கியர்கள் வக்பு சொத்தை அபகரித்து வச்சிருக்கிறான், எடுங்க, அதை செய்யுங்க. அதிகாரத்தை அதிகப்படுத்துங்கன்னா இருக்கிற அதிகாரத்தை புடுங்குறீங்க. இவன் முஸ்லீம்ல ஜட்ஜா இருந்தா இவன் நியாயம் பண்ண மாட்டான், இவனை நீக்கு. இவன் இப்படி இருந்தா இவன் ஒரு முஸ்லீம் வந்து 1 வருஷத்துல கொடுக்க கூடாது, 5 வருஷம் வரணும், அப்பதான் வக்பு தரணும், அப்ப நீக்கு அப்படிங்கிறீங்க. அப்ப இதே சச்சார் கமிட்டி ஒன்றை சொன்னது. மக்களே, நியாயத்தை கேட்க வேண்டிய இந்த அரங்கத்திலே சொல்கிறேன், இதே சச்சார் கமிட்டி இன்னொரு நியாயத்தை சொன்னது. படித்தால் தீட்டு, படிச்சா அவன் காதுல ஈயத்த காட்சி ஊத்து என்று சொல்லப்பட்ட எஸ்சி எஸ்டி மாணவர்கள் கூட சிறப்பான முறையிலே படித்து வந்து விட்டார்கள். இந்த முஸ்லிம் மாணவர்களின் படிப்பு படுகேவலமாக இந்தியாவிலே இருக்கிறது. எனவே உடனடியாக முஸ்லிம் மாணவர்களுக்கான கல்வி உரிமையை உறுதி செய்ய வேண்டும் என்று சச்சார் கமிட்டி சொன்னது. வெட்கம், மானம், சூடு, சொரணை, ரோஷமுள்ள அரசாக இருந்தால் முஸ்லிம்களின் கல்வித்தரத்தை உயர்த்துவதற்கான வழியை காட்டு நரேந்திர மோடியின் அரசே. இருக்கா வழி? இருக்கா? அதுக்கு அதற்கான ஏற்பாட்டை இந்த அரசால் செய்ய முடியுமா? செத்து போன அவுரங்கசீப்பின் புதையல போய் தோன்றான் அவுரங்கசீப். உங்களுக்கு எல்லாம் வரலாற்றை நான் புரட்டி காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த வரலாற்றை சொல்லி என் உரையை நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். வரலாற்றிலே இப்ப தொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த போர் இஸ்லாமியர்களுடைய அடையாளத்தை அழிக்கும் போர், வேற ஒண்ணும் கிடையாது. சொத்து பணம் அதெல்லாம் கிடையாது. எங்க போனாலும் இப்ப நாளைக்கு என்ன நடக்கும்? உத்தரப்பிரதேசம் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இனி இந்த மஸ்ஜித் வக்ஃபு சொத்து அல்ல அப்படின்னு அரசாங்கத்தால் இலகுவாக அதை செய்ய முடியும். இந்த கபரஸ்தான் வக்ஃபு சொத்து அல்ல என்று அரசாங்கத்தால் இலகுவாக செய்ய முடியும் காலப்போக்கில். அடுத்து அதற்கானதான் இது. அதற்காகத்தான் நாம் களத்தில் நிற்க வேண்டும். இது ஒரு சமுதாய கடமை என்று நமக்கு புரிய வேண்டும். இதை பற்றி அறிவை நாம் பெற வேண்டும். இது அறிவை பெற்று களத்திலே நாம் உறுதியாக நிற்க வேண்டும். ஏன் அப்படின்னா, இந்த உரிமை பறிக்கப்பட்டு விட்டால் நாளைக்கு அந்த நிலைமைக்கு தான் நம்ம தள்ளப்பட்டுருவோம். அப்ப வரலாற்றில் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி இருந்தார். அவர் புதைக்கப்பட்டதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 700 வருடம் கழித்து அவர் புதைக்கப்பட்ட இடத்தில் கால்களை வைத்து ஒரு பிரெஞ்சு அதிகாரி சொன்னான், வேக்கப் சலாஹுதீன் அப்படின்னு சொன்னான். 700 வருஷத்துக்கு அப்புறம், 700 இயர்ஸ். இன்னைக்கு அதே மாதிரி தான் அவுரங்கசீப் என்கின்ற ஒற்றை அரசன் தான் வாழும் பொழுதே அரச கஜானாவில் இருந்து, நீங்க இன்னைக்கு நரேந்திர மோடியை ஏற்றுக்கொண்டு அவுரங்கசீப்பை எதிர்க்கிறீர்கள். தான் வாழும் பொழுதே அரச கஜானாவில் இருந்து ஒற்றை காசை எடுக்காம, அதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை, அவுரங்கசீப் எதிர்க்கிறவனுக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த அவுரங்கசீப் தான் வாழும் பொழுது ஒற்றை காசை அரச கஜானாவில் இருந்து எடுக்காதவர், தொப்பியை தைத்து தானே தனக்கான வருமானத்தை ஈட்டிக் கொண்டவர், குர்ஆனை தன்னுடைய கைகளால் பிரதிகளால் எழுதி தனக்கான வருமானத்தை ஈட்டிக் கொண்டவர், தன் தந்தை தவறிழைத்தாலும் அரச கஜானாவில் இருந்து நீ உன்னுடைய மனைவிக்காக கட்டிடம் கட்டியது தவறு என்று சொல்லி அவனை சிறைப்படுத்திய நேர்மையாளன் அவுரங்கசீப். அவனுடைய அடையாளத்தை அழிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைப்பது போலத்தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அடையாளங்களை அழிப்பதற்குத்தான் இந்த வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில் என்பதை கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்த உரிமையை கொண்டு இந்த முஸ்லிம்கள் சென்று விடக்கூடாது. ஏற்கனவே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கின்ற ஒன்றை they have weaponized it. எங்கேயாவது பிரச்சனையா நீதிமன்றம் சொல்லும், ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா போங்க, நீங்க போய் ஆய்வு பண்ணுங்க. தொல்லியல் துறை ஆய்வு செய்யும். செஞ்சுட்டு அவனே 2 துளி எடுத்துட்டு வருவான். பாருங்க, கீழே சிலை இருந்துச்சு. அன்னைக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எடுத்து வந்த மாதிரியே இன்னைக்கு வக்ஃப் போர்டையும் தன்னுடைய கைகளுக்கு எடுக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறான், இது போராட்டத்திற்கான காலம், இது களத்திலே நிற்பதற்கான காலம். இதுவரை இந்த சமூகம் எந்த விதமான உரிமை பறிப்பாக இருந்தாலும் என்ற விட சொன்னாங்க, யூபியில இவ்வளவு அடி நடக்குது, இவ்வளவு உதப்படுது, இவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது, ஏன் இந்த மாதிரி முஸ்லீம்கள் திருந்தவே இல்லை? நீங்க ஒன்றை கவனிக்க வேண்டும். யூபியிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடமும் யூபி தான். அதே இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்ட இடமும் யூபி தான்.
ஜான்பாபி மஸ்ஜிதில் பாதி இடம் போனதும் அதே யூபி தான். அதே யூபியில் மீண்டும் சம்பாலிலே ஒரு பள்ளிவாசல், ஷாயி ஈத்கா பள்ளிவாசல் நம்மை விட்டு பறிபோக போகிறது என்று தெரிந்தவுடன் உணர்வோடு கிளர்ந்தெழுந்து வந்தார்கள் முஸ்லிம்கள். உணர்வோடு களத்திற்கு வந்தார்கள். அந்த களத்திலே 4 பேர் துப்பாக்கி ரவைகளுக்கு தன்னுடைய நெஞ்சத்தை காட்டி ஷஹாதத்தை அடைந்தார்கள் என்பதுதான் வரலாறு. அதற்கு பின்னால் தான் பிளேசஸ் ஆஃப் வொர்ஷிப் ஆக்ட் பற்றிய வழக்கு விசாரணை உச்சநீதிமன்றத்துக்கு வந்தபோது உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சொன்னார், உடனடியாக இது சம்பந்தமான அனைத்து வழக்குகளையும் நிறுத்தி வையுங்கள் என்று சொன்னார். சும்மா சொல்லல, வாத திறமையானது நடக்கவில்லை. இது நிதர்சனமான உண்மை. அந்த 4 பேர் ஷஹாதத்தை அடைந்து துப்பாக்கி ரவைகளுக்கு தன்னுடைய நெஞ்சத்தை காட்டியதற்கு பின்னால் என்னடா இது பெரிய இஷ்யூவா கிளம்புதே, உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சொன்னார், இது சம்பந்தமா இனி எந்த சிவில் கோர்ட்டும் எந்த வழக்கையும் விசாரிக்க கூடாது, எந்த சர்வேவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஏன்னா 4 உயிர் ஷஹாதத்தை அடைந்தது. உரிமை போராட்டத்தில் யூபிஏ அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டு மக்கள் நாம் களத்திலே இந்த நாட்டின் சமூக நீதியை காக்க, இந்த தேசத்தின் ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை காக்க, நாம் போராடி பெற்ற இந்த சுதந்திரத்தை காக்க, நம்முடைய ப்ரொபோர்ஷனேட்டுக்கு அதிகமாக, நம்முடைய விகிதாச்சாரத்திற்கு அதிகமாக இந்த மண்ணிலே களத்திலே நின்று போராடி நாம் பெற்ற இந்த சுதந்திரத்தை, நாம் வலிமையோடு போராடி பெற்ற இந்த சுதந்திர இந்தியாவில், நாம் களத்தில் நின்று விடுதலை பெற்று தந்த இந்த இந்தியாவில் நம்மை விட யார் முன்னணியில் நிற்பார்? இந்த இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தை காக்க. எனவே அரசமைப்பு சட்டத்தை கேள்வி கேட்கின்ற, அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கின்ற, அரசமைப்பு சட்டத்தை இழிவுபடுத்துகிற வக்ஃப் அமெண்ட்மென்ட் பில்லுக்கு எதிராக களத்திலே என்றைக்கு முஸ்லிம் சமூகம் நிற்க வேண்டும். அதற்கான வெற்றியை வல்ல இறைவன் தர வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹித் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.